ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து அரிக்கு வந்து நான் மீன் சமைச்சேன். தமிழ்நாட்டு ஸ்டைல் படி மீன் சமைச்சு கொம்பு சின்ன கொடுத்துருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் போனது, அதுக்கப்புறம் அரி பர்த்டேக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தது எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. தான் எடுத்துருக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம டே விலாக் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையாக சொல்கிறேன், அரிக்கு இன்றைக்கி நான் வந்து லெக் பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேங்க. இன்றைக்கி நான் வேறு வீடியோ போடுறதா இருந்தேன், பட் அந்த வீடியோ என்னால் போட முடியல. நான் அதுக்கு பதில் இந்த வீடியோ போடுறேன். நாளைக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப உடம்பு முடியல. பேக் பெயினுக்கு இந்த கழுத்து நரம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போ நான் அந்த அண்ணி வீட்டுக்கு தான் போகிறேன். வீடியோ 6 மணிக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அண்ணி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பின்னாடி முதுகில் தட்டி விட சொல்ல போகிறேன். என்னால் சுத்தமாக முடியல, மூச்சு விட முடியல. இப்போ நான் போகிறேன். வாங்க வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் அக்காவும் எங்கே இருக்கோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியோடைய ஸ்கூலில் தான் இருக்கோம். இது ஆஃபீஸ் ரூம்பு. காசு எல்லாமே கட்டிட்டு டீட்டெயிலெலாம் விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் வந்து அரியோடைய ஸ்கூலு. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்கூல் நடக்கிறதுனால இப்போ வந்து உள்ளே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சும்மா வெளியே மட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வெளியே மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பாருங்களேன், நான் காசு கட்டிட்டேன், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்தது நாங்கள் வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் இதெல்லாம் வாங்குறதுக்கான கடைக்கு தான் நாங்கள் போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அக்காவும் என்ன வாங்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லப்பரு, பென்சிலு, ஷார்ப்னரு இதெல்லாம் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு வாங்கினாங்க. நான் வந்து நம்ம அரிக்கு வந்து பென்சில் நேற்று இன்னைக்கு காலையில் தாங்க சீவும் போது ஒரு கூத்து நடந்ததுங்க. சீவ அந்த பென்சில் வந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் அக்கா சொன்னாங்க, நீ ஜெகநாத் சாமி ஒன்று வாங்கி வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பெருசு வேணாம், எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அப்போ எனக்கு சின்னதாக போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சின்னதாகவே நாங்கள் பார்த்து ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் அரிக்கு ஏதாவது பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அரிக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து என்னால் எதுவுமே வாங்க முடியல. இந்த கடையில் எதுவுமே இல்லை. இந்த சின்ன ஃபோட்டோஸில் வந்து நாங்கள் பார்த்தோம் பாருங்கள். இது 2 ஃபோட்டோஸில் எந்த ஃபோட்டோஸ் வந்து நான் வாங்கியிருப்பேன் அப்படின்றத பாருங்கள், சரிங்களா? 2 ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன், 2ல் எது வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா துணி எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். துணி வந்து போட்ட உடனே இந்த ஃபேண்ட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு ஜீன்ஸில் நாங்கள் கேட்டோம். பட் அவங்க இந்த மாதிரிலாம் எடுத்து இதுதான் ஜீன்ஸுன்னு சொல்லி எடுத்து கொடுத்து வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷர்ட்லேயும் எடுக்கலாம், டிஷர்ட்லேயும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஷர்ட் எதுவுமே நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், டிஷர்ட்டில் வந்து பிளாக் ஒன்று, இந்த பேண்ட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அதுவும் செட் ஆகலை. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அரிக்கு வந்து ஒரே ஒரு டிஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு மட்டும் பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அரிக்கு எடுத்தது இந்த ரெட் கலர் தான். நல்லா இருக்கா பாருங்கள், நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள், எப்படி இருக்கும் அரியோடைய கலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே, அரி அவங்க அப்பாக்கிட்டேயும் கால் பண்ணி காமிச்சேன். நல்லாயிருக்கு, எடுத்துக்கோ, இதுவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அரிக்கு வந்து இந்த பேண்ட், அந்த டிஷர்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேண்ட்டு தான் எடுத்தேன். பிளாக் எடுக்கலாமான்னு பார்த்தேன், ஆனால் பிறந்த நாள் அதுவும் பிளாக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் பேண்ட் எடுத்துனோம். அடுத்தது எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு லெஸி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஸி குடிக்கிறதுக்காக அங்கே வந்திருந்தோம். அங்கே வந்து அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு லெஸி, எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று வாங்கினேன். 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அக்கா சொன்னாங்க, எனக்கு ஐஸ் இல்லாமல் போடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நினச்சாங்க தெரியல, அப்புறம் ஐஸோடையே குடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோன்னா, நான் ஒன்று, அக்கா ஒன்று வாங்கி ஆளுக்கு ஒன்று நல்லபடியாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பணும். அக்கா வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க, ஐஸு போடாமல் ஃபஸ்ட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஐஸ் போட்டு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்ததுனால அப்புறம் அதையும் குடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக அப்புறம் வந்தது எங்கே வந்தோம், மீன் கடைக்கு தான் வந்தோம். நம்ம இந்த ஒரு மீன் தாங்க, இது 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்தது. இந்த மீனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 180 ரூபா. 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்ததுனால 160 ரூபா கிலோ சொன்னாங்க. கொஞ்சம் கூட இருந்ததுனால 180 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஒரு மீனை வாங்கி எனக்கு 1/2 கிலோ, அக்காவுக்கு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். 2 பேரும் ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
இந்த மீனை அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்களா, எனக்கு மீன் அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண தெரியாது. சின்ன மீனுங்களாக இருந்தால் க்ளீன் பண்ண தெரியாது. இதை தான் நான் வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சமைச்சிருக்கேன். நான் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஸ்டைல் படி மீன் குழம்பு வச்சுருக்கேன். அதையுமே எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் முள்ளும் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா எனக்கு மீனில் வந்து முள் எடுத்து சாப்பிட தெரியாதா, அதனால் வந்து இந்த மீனில் முள்ளும் கம்மியாக இருக்குமா, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு எந்த மீனும் இங்கே பிடிக்கல, வேறு எதுவும் நல்லாவும் இருக்காது. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு, மீன் இதே தான் 1/2 கிலோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு புளியெல்லாம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து வடகம் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஐயோ அது பேர் டக்குன்னு மறந்துட்டனே, இங்கே பார்த்தீங்களா, கடுகு, அதுக்கப்புறம் சாரிங்க மன்னிச்சிக்கோங்க, மறந்துட்டேன் டக்குன்னு இது பேரை. நான் இவ்வளோ நேரம் வடகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நான் ஒட்டுக்கா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒட்டுக்கா எல்லாத்தையுமே போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். புளி கரைச்சி நான் அந்த நேரம் வேறு நான் கால் வேறு அந்த மொபைலில் பேசிகிட்டு இருந்தேன்னா, அதனால தான் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்ம போட்ட பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிடணும். புளியும் இந்த பக்கம் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் வந்து போட்டு ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன். மிளகாத்தூள் போட்டாச்சு, புளி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு சுண்டனதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வரைக்கும் இது காரக்குழம்பு தான், இன்னும் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணல. இப்போ தான் நான் வந்து இங்கே பாருங்கள் மீனை வந்து அதில் ஆட் பண்ண போகிறேனே நான். வாங்க ஒரு மீனாக வந்து தண்ணிக்குள்ளே விட்டுடலாம், குழம்புக்குள்ளே போட்டுடலாம். எப்படியும் இந்த குழம்பு இன்னும் ஒரு 4 நாளைக்கு 4-5 நாளைக்கு இந்த மீன் குழம்பு தான். நாளைக்கு வேலைக்கிழமை, அதனால் சாப்பிட மாட்டேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஓகே, இப்போ வந்து இதை கலராமல் அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சுண்டி போயிருக்கு. கொஞ்சம் நேரம் இல்லைன்னா இங்கே பாருங்களேன், அப்படியே கடாய் வந்து நான் தட்டு திறக்கும்போது அப்படியே இந்த பக்கம் சாய்ச்சிச்சு. கொஞ்சம் நான் அப்படி நிமித்தி பிடிக்கலனா இன்றைக்கி என் மேலே ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இப்போ நான் அரியும் வந்து சாப்பிட போகிறோம். ଆମେ ହାତ ସାହାଯ୍ୟରେ କ'ଣ କରୁ? ଆମର କେତୋଟି ହାତ କେତୋଟି ଗୋଡ଼? ଦିଟା ହାତ ଦିଟା ଗୋଡ଼। ଆମେ କାହା ସାହାଯ୍ୟରେ ଦେଖୁ? ଶରୀରର କେତୋଟି ଅଙ୍ଗର ନାଁ କହ? ଆଖି, କାନ, ନାକ, ପାଟି, ଦାନ୍ତ, ଆମେ ନାକରେ କ'ଣ କରୁ? ଶୁଙ୍କିଆ, କାନରେ କାନରେ ଶୁଣିବା। ଆମ ଶରୀର କେଉଁଥିରେ ଗଠିତ? ହାଡ଼ ମାଂସ। ଆମ ସ୍ୱାସ୍ଥ୍ୟ କିପରି ଠିକ୍ ରହିବ? ଏକ୍ସରସାଇଜ କଲେ। ତାପରେ ଆମେ କାହା ସାହାଯ୍ୟରେ ଚାଲିପାରୁ? ଆମର ମୁଖ୍ୟ ଅଙ୍ଗ କିଏ? ମୁଣ୍ଡ। ଜିଭ ସାହାଯ୍ୟରେ ଆମେ କ'ଣ କରିପାରୁ? କଥା କହିପାରୁ। ତାପରେ ଆମେ କାହା ସାହାଯ୍ୟରେ ଦେଖିପାରୁ? ଆମେ କାହା ସାହାଯ୍ୟରେ ଶୁଣିପାରୁ? ଆମେ କାହା ସାହାଯ୍ୟରେ ଶୁଙ୍ଘିପାରୁ? ନାକ। ଆମେ କାହା ସାହାଯ୍ୟରେ ଖାଇପାରୁ? ପାଟିରେ ବି
ଆମର କେତୋଟି ଆଙ୍ଗୁଳି? ଦିଟା ଦିଟା ଆଙ୍ଗୁଳି। ଦିଟା 10 10 ହଁ। ଗୁଟେ ଗୁରେଲେ 10 ହୁଁ। ଆଉ ଆମେ ମୁଖ୍ୟ ଅଙ୍ଗ ହଉଛି ମୁଣ୍ଡ। ମୁଣ୍ଡର ମୁଣ୍ଡ ହଁ। ଆଉ ଚୁଟି, ଛୁଟି ମୁଣ୍ଡରେ ଥାଏ ଚୁଟି, ଛୁଟି ଏଇ ଆକୁଇ। ଏ ଛୁଟି ହଁ। ଆଉ ଆମେ ପ୍ରତିଦିନ ଚାଲିବା உச்சிत. चलिए ହଁ, व्यायाम କରିବା உச்சிत. என் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. ஓகே பாய். அரியோடைய பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.